நம்மட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், 7ஆம் வயசு போய் இருக்கிற ஒரு மனுஷன் அல்லது வீடு எடுக்கிறதுக்கு அல்லது வீட்டுல தங்குறதுக்கு அல்லது ஒரு பாத்ரூம்ல போய் பாத்ரூம் போறதுக்கு கூட இடவழி இல்லாத, இட வசதி இல்லாத, வீடு இல்லாத ஒரு ஆட்களுக்கு இவர் போய் வீட்டை கட்டி கொடுப்பார், அல்லது ஒரு பாத்ரூமை கட்டி கொடுப்பார், அல்லது அந்த இருந்து தள்ளுற ஒரு வீல் சேரை வாங்கி கொடுப்பார். ஏதாவது ஒரு சோத்து பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் நல்லா 4K குவாலிட்டியில வீடியோ எடுத்துக்கொண்டு அதை கொண்டு சமூக வலைதளத்துல போடுவார். அந்த சோத்து பார்சலை வாயில வைக்கும் போது அந்த மனசு படுற வேதனை, நம்மட கஷ்டத்தை பயன்படுத்தி அவன் உழைச்சிட்டு போறான் பார்த்தையா அப்படி என்ற ஒரு மனவனில் யாரை திருப்திப்படுத்த தர்மம். நிறைய பேர் சமூக போராளிகள், சமூகத்துக்காக நம்ம உழைச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவனுடைய கஷ்டத்தை போய் நீ வீடியோ எடுத்து போடுற, அது லைக் ஷேர் என்று பல பக்கத்தால போகுது. Facebook வேணுமா, இன்ஸ்டாகிராம் வேணுமா, இன்னொரு என்ன சமூக வலைதளம் வேண்டுமா, எல்லா பக்கத்தாலையும் பறந்து போகுது. என்ன நினைக்கிற? நாம கொடுத்துட்டு நம்ம பெரிய ஆள், இந்த சமூகத்துக்கு தேவையான போஸ்டரும் பேனரும் உங்களுக்கு அழகாக தெரியலாம். அல்லாஹ் மீது ஆணையாக நான் கொடுத்த தர்மம் அது எனக்கானது என்று நீ உணர்ந்தால், எனக்கு ரப்பு நன்மை தருவான் என்று உணர்ந்தா இந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன். சில சந்தர்ப்பத்துல சில பல விஷயங்களை செஞ்சுதான் ஆகும். ஒரு இடத்துல இடையே நிதி வருகிறது, இந்த நிதியை ஆட்களுக்கு கொடுக்கிறது, சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கிறது சேர்த்துட்டோம்ங்கிற தகவல் அங்க போகணும், போட்டோ எடுத்து காட்டலாம், காட்டுற விதத்துல காட்டலாம். விடத்துக்கு தேவை அது இல்லை. அவன் பொக்கத்தை நிரப்புறதுக்கு லைக்குக்கும் யாருக்கும் ஆசைப்பட்டுட்டு அடுத்தவண்ட உரிமையை மொத்தமா இல்லாம ஆக்குறான். பக்கத்துக்காரன் யாருமே இல்ல, அழகான வளவு, அவன் வந்து சுத்தப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கிறார். இவர் என்ன செய்வார்? வீட்டுல மீன் அறுத்துட்டு அந்த புலால் தண்ணியை தூக்கி பக்கத்து வீட்டுல அப்படியே ஒரு ஊத்து முடிஞ்சு ரோட்டுல கான்ல ஊத்துவார். இவர் போய் இந்த வாராக்கள் ஒருத்தருக்கு மூக்கு இல்ல, அவர் வீட்டுல மட்டும் தான் மூக்கு இருக்குது. வீட்டுக்குள்ள நாராமட்டா சரி, தேங்காய் துருவி போட்டு சிரட்டைய பக்கத்து வளவு இறங்கிட்டு இந்த சிரட்டையில தங்குற டெங்கு நொழும்பு அது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எறிகிறோமே, செமண்டின உடைஞ்சு போட்டு தூக்கி போறோமே. அப்ப நம்ம அதை யோசிக்கிறது. சாதாரணமா ஒரு மனுஷன் பாதையால வார நேரம், அந்த பாதையால வரும்போது ஒரு மரம் ஒன்று கிடக்குது, அது மக்களுக்கு வார போறதுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி. ஒரு மனிதர் வாராரு, வார நேரம் மரம் எல்லாம் அப்படியோ கிடக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த மரத்தை அப்படியே வெட்டி அகற்றி மக்கள் போறதுக்கான பாதை அவர் எடுத்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் இந்த மனிதன் ஸ்வர்க்கத்தில் இருந்து கொண்டு ஸ்வர்க்கத்தினுடைய இன்பத்தை அப்படியே புரண்டு புரண்டு அனுபவிக்கிறார். காரணம் அந்த மரம் என்று சொன்னாங்க. என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம். ரசூலுல்லாஹ் எதை சொல்லி தராங்க?